நெட்டையா இருக்க செந்திலையும் குட்டையா இருக்க கரிகாலனும் ஆப்நாடு மறவர் சங்கம் பாரூக் வந்து உங்களுக்கு வந்து ஊரா கிடையாது. இமானுவேல இந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க கொண்டு வந்தது அண்ணன் ஜான் பாண்டி அண்ணன் அவர் தான் கொண்டு வந்தார். ஃபார்வர்ட் பிளாக் நம்ம ஆப்நாடு மறவர் சங்கம் அதை வந்து ஆப்நாடு மறவர் சங்கத்திலேருந்து ஒரு அண்ணன் பேசியிருந்தாரு. என்ன பேசியிருந்தாருன்னா ஒரு உண்மையான கருத்தை பேசியிருந்தாரு. அந்த குட்டையா இருக்கிற செந்திலும் நெட்டையா இருக்க கரிகாலனும் சாரி மாயம் சொல்லிட்டேன். நெட்டையா இருக்க செந்திலும் குட்டையா இருக்கு எனக்கு சரியா வர மாட்டேங்குது. நான் நேரில் பார்த்தது கிடையாது. குட்டையா இருக்க கரிகாலனும் நெட்டையா இருக்க செந்திலையும் பேசியிருந்தாரு. கரெக்டாக தானே பேசினாரு. ஒரு தேசிய தலைவரை பேசினா அப்புறம் பேச மாட்டாங்களா? நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி கைவர்களுக்கு உங்கள் சமுதாயத்தில் நீங்கள் பின்பற்றி போகிறீங்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு மெச்சூரிட்டி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஜான் பாண்டியா இருக்கட்டும், பெரிய பெரிய உங்கள் ஓப்பனாக சொல்கிறேன், உங்கள் கட்சியிலே இமானுவேல இந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க கொண்டு வந்தது அண்ணன் ஜான் பாண்டி அண்ணன் அவர் தான் கொண்டு வந்தார். அவங்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு அவங்களாம் தெரிஞ்சு அமைதியாக இருக்காங்க. அவங்கள மாதிரி தலைவரை பார்த்து நீங்கள் பின்பற்றி போங்க. நீங்களா சும்மா அந்த 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டு பெட்டிஷனை கொடுக்க ஒரு தேசிய தலைவரை வந்து அவதூறாக பேசினா பேசத்தான் செய்வாங்க. என்ன அதுக்கு வக்காலத்து வாங்கிட்டு நிறையா யூடியூப் சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இவங்க பெரிய தேசிய தியாகி கணக்கு சும்மா இருந்துக்கிட்டு உங்களோட நேரம் போக்குக்கு பொழுதுபோக்குக்கு ஆப்நாடு மறவர் சங்கம் பாரூக் பிளாக் வந்து உங்களுக்கு வந்து ஊரா கிடையாது. வன்மையாக கண்டிக்கிறோம். சும்மா இருந்துக்கிட்டு அதான் நெட்டையா இருக்க செந்திலும் குட்டையா இருக்க கரிகாலனுக்கும் சும்மா வக்காலத்து வாங்கிட்டு சும்மா மீடியாவில் பொழுதனையும் போட்டுட்ருக்கீங்க. இதை குறைச்சிக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, சும்மா இருந்துக்கிட்டு உங்களுக்கு இந்த 4 பேர் ஏண்டா நான் சொல்கிறேன், உன்னோட தாய் உன்னோட தகப்பனை அசிங்கமா கோத்தாங்கொம்மா கிறுக்கிற தேன்ற வார்த்தையிலேருந்து அப்படிலாம் பேசுனா உனக்கு எவ்வளோ மன வேதனை இருக்கும். அது மாதிரி ஒரு தேசிய தலைவர் அவர் பண்ண தியாகங்கள்லாம் நிறையா இருக்குது. என்ன அதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா தெரியும். நிறையா தியாகங்கள்லாம் நீ படித்து பாரு. அவரோட வரலாறு எல்லாமே நீங்கள் படித்து பார்க்கணும். எதுவுமே தெரியாமல் தாழ்த்தப்பட்ட மக்களை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு உள்ளே கொண்டு போனதுக்கு முக்கியமான காரணமே தேவரையா. காமராஜரை விருதுநகரில் கடத்தி வச்சுருந்தாங்க சில கைவர்கள். அப்போ என்ன சொன்னார், காமராஜ் இங்கே வரவில்லாட்டி விருதுநகர் மாவட்டமே கிடுகிடுன்னு ஆகி போகும்ட்டு. காமராஜ் அவரை கடத்தின மறு நிமிஷம் தேவரையா பேசி முடிக்கிறக்குன்னே காமராஜர் விட்டுட்டு போனாங்க. இது மாதிரி தேவரையா வரலாறு நிறையா இருக்குது. சொன்னோம்னா சொல்லிட்டே போகலாம். சில அன்னக்காவடி பயில்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த ஊடகம் வச்சுட்ருக்கவங்களுக்கு நெட்டையாக இருக்க செந்திலுக்கும் குட்டையாக இருக்க கரிகாலனுக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் நீங்களாம் ஏதாச்சும் சித்தரிச்சுட்டு இருக்கக்கூடாது. உங்கள் தலைவர் ஜான் பாண்டிலாம் இருக்கார், அவர் கரெக்டான பாதையில் போயிட்டுருக்காரு. அவர்கள் மாதிரி ஒரு தலைவர் வழியில் பின்பற்றி போங்க. இந்த செந்தில் அந்த கரிகாலன் வழியில் போனீங்கன்னா நீங்கள் நாசமாக போய் கடைசி வர சிறையில் தான் உட்காரணும். இல்லைனா எங்கேயாச்சும் நீங்கள் சீரழிஞ்சு வாழ்க்கை அழிஞ்சு போகும். வரட்டா?